ரவி, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த புயல் மழைக்கு புதுச்சேரி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு 600 கோடி ரூபாய் நிதியுதவி வேண்டும் என்று கேட்டிருந்தார். அது தொடர்ந்து 5000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக புதுச்சேரியிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. அதே போல தமிழக பகுதியில் மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சாத்தனூர் அணையும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடூர் அணையும் தண்ணீர் நிரம்பி வழிவதால் அது திறந்தது காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கனஅடி தண்ணீரும், வீடூர் அணையிலிருந்து 3,000 கனஅடி தண்ணீரும் திறந்து விடப்பட்டு வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னா தென்பெண்ணையாறு மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, அதாவது புதுச்சேரி வழியாக தான் கடலை கடக்க வேண்டும். இதுல தென்பெண்ணம்பாக்க ஏரி நிரம்பி வருவதனால் புதுச்சேரி கரையோர மக்களுக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழு 30 பேர் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் புதுச்சேரியில் தங்கியுள்ளனர். இவர்கள் மழை நீர் தேங்கி, அதாவது மழை நீர் தேங்கி சேதமடைந்த வீடுகளை, அதாவது மழை தேங்கி கூறக்கூடிய வீடுகள் அவர்கள் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான மையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு தயாராக உள்ளனர். இது மட்டும் உசிட்டேரி மற்றும் புதுச்சேரி உள்ள ஏரி குளங்கள் நிரம்பி வழிதால் அந்த உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதனால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புதுச்சேரியில் முகாமிட்டிருக்கின்றனர். விதி.